Exercise 10.7ல 9th sum. இந்த கொஷினில் வந்து இது நாட் லீனியர் இன் ஒய், ஓகேவா? அதனால நம்ம லீனியர் இன் எக்ஸாக மாற்றிக்கணும். ஸோ அதனால நம்ம இந்த ஈக்குவேஷனை மாற்றி எழுதிக்கணும். ஃபஸ்ட்டு கொஷின் எழுதிக்கலாம். 1 + x + xy ஸ்கொயர் இன்ட்டு dy பை dx. இதை வந்து என்ன செய்யுங்க, ஈக்குவல் டு அந்தாண்ட எடுத்துகிட்டு போயிடுங்க. மைனஸ் ஆஃப் ஒய் ப்ளஸ் ஒய் க்யூப். ஓகேவா? அதை அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணிக்கிங்க. ரெசிப்ரோக்கல் பண்ணிங்கன்னா dx பை dy. இந்த இடத்துல மேலே இருக்கா நியூமரேட்டரில், அது அப்படியே டினாமினேட்டருக்காக வந்துடும். ஸோ 1 + x + xy ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த சைட்லேயும் என்ன ஆகிடும், தலைகீழாக ஆகிடும், ஒய் ப்ளஸ் ஒய் க்யூப். இப்போது இந்த டேர்ம் அப்படியே ஜஸ்ட்டு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கங்க. அப்போ என்ன ஆகும், dx பை dy ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் 1 + x + xy ஸ்கொயர் டிவைடட் பை ஒய் ப்ளஸ் ஒய் க்யூப். ஓகேவா? இப்போது இந்த டேர்ம் அப்படியே உள்ள ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம் நம்ம. ஓகேவா? இந்த ஒய்யை கூட நம்ம காமனாக எடுத்துக்கலாம். ஸோ மைனஸ் ஆஃப் 1 + x + இது மேலே இருக்கட்டும், டிவைடட் பை ஒய்யை காமனாக எடுத்துருங்க. ஸோ ஒய் 1 + ஒய் ஸ்கொயர்னு இருக்கும். ஓகேவா? ஸோ நம்மளோட ஜென்ரல் ஃபார்மேட் எப்படி இருக்கும் அப்படின்னா dx பை dy ப்ளஸ் px ஈக்குவல் டு க்யூன்னு இருக்கணும். ஸோ எக்ஸை காமனாக வெளியில் எடுக்கிற மாதிரி ஏதாவது டேர்ம்ஸ் இருக்குது இல்லையா, அந்த டேர்மை வந்து நம்ம இந்த இடத்துல வந்து சூஸ் பண்ணிக்க வேண்டியதான். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பாருங்கள், மைனஸ் ஆஃப் 1 டிவைடட் பை ஒய் இன்ட்டு 1 + ஒய் ஸ்கொயர் ஒரு டேர்மாக பிரிச்சிங்க. இந்த மைனஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணிவிட்டு மைனஸ் ஆஃப் எக்ஸை காமனாக எடுத்துருங்க. அப்போ 1 + ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை ஒய் இன்ட்டு 1 + ஒய் ஸ்கொயர்னு ஒரு டேர்ம் இருக்குது. ஸோ 1 + ஒய் ஸ்கொயர் 1 + ஒய் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைனிங் மைனஸ் எக்ஸ் பை ஒய். அதாவது இந்த ஃபார்மேட்டுக்கு வந்துடணும். இதில் எக்ஸ் ஒய் கலந்து இருக்கலாம், பட் ஆனால் என்னது எக்ஸுங்கிறது தனியாக பிரிச்சுட்டு மீதி இருக்கிற எல்லா டேர்ம்ஸையும் பார்த்தோம்னா அதில் வந்து ஒய் இருக்கணும். ஓகேவா? அதே மாதிரி இங்கே ஈக்குவல் டுக்கு அப்புறம் க்யூன்னு போட்டிருக்கோம் இல்லையா, அதில் எக்ஸ் டேர்மே இருக்கக்கூடாது, வெறும் ஒய் டேர்மாக இருக்கணும். அந்த மாதிரி பிரிச்சுக்கணும். ஓகேவா? அதே மாதிரி இப்போ பிரிக்கும்போது நம்மளுக்கு ஸோ dx பை dy, இந்த இடத்துல எக்ஸ் கோஎஃபிஷியண்ட்டாக இருக்குது, எக்ஸ் இருக்குது, பட் அதோட சேர்த்து என்னது ஒய்யும் இருக்குது. இந்த இடத்துல தான் எக்ஸே கிடையாது. அப்போ இதை தான் நம்ம க்யூவாக சூஸ் பண்ணணும், இதை நம்ம வந்து என்ன செய்யணும், பியாக சூஸ் பண்ணிக்கணும். அப்போ இதை லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போயிடுங்க. அப்போ என்ன ஆகும், ப்ளஸ் எக்ஸ் பை ஒய்ன்னு ஆகிடும், ஈக்குவல் டு மைனஸ் 1 டிவைடட் பை ஒய் இன்ட்டு 1 + ஒய் ஸ்கொயர்னு இருக்கும். ஓகேவா? இப்போ இதுலேருந்து பி என்னன்னு எழுதிக்கலாம். 1 டிவைடட் பை ஒய் தான் நம்மளோட பி. க்யூ வந்து மைனஸ் 1 டிவைடட் பை ஒய் இன்ட்டு 1 + ஒய் ஸ்கொயர். ஓகேவா? இப்போ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிச்சிக்கலாம். இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஈப்போர் இன்டகிரல் pdy. எப்போவுமே நம்ம லீனியர் இன் எக்ஸாக இருக்கும், லீனியர் இன் ஒய்யாக இருக்கும், நம்ம dy பை dxன்னு வச்சு சால்வ் பண்ணுவோம். ஸோ ஈப்போர் இன்டகிரல் pdxன்னு போடுவோம். ஆனால் இங்கே வந்து என்னது லீனியர் இன் எக்ஸ், அதனால ஈப்போர் இன்டகிரல் pdy போட்டுக்கிறோம். ஓகேவா? மறக்காமல் போட்டுக்கணும், மாற்ற. ஸோ இன்டகிரல் 1 டிவைடட் பை ஒய் ஆர் dy டிவைடட் பை ஒய். ஸோ டினாமினேட்டர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நியூமரேட்டர் வந்துடுது. ஸோ லாக் அப்படின்னு போடுறேன், லாக் ஆஃப் டினாமினேட்டர். ஸோ லாக் ஒய். ஓகே, ஈயும் லாகும் கேன்சல் ஆகி ரிமைனிங் ஒய் மட்டும் இருக்கும். ஓகேவா? இப்போது நெக்ஸ்ட்டு இதனோட ஜென்ரல் சொல்யூஷன் எழுதிட வேண்டியதான். த ஜென்ரல் சொல்யூஷன் ஃபார் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இஸ், எப்போவும் போல் நம்ம தப்பு பண்ணுற மாதிரி தப்பு பண்ணிடக்கூடாது. எப்போவும் போல் நம்ம என்ன செஞ்சுருவோம், ஒய் இன்ட்டுன்னு எழுத ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா அடிக்கடி அதிகமாக இந்த dx பை dyயில் நம்மளுக்கு சம் வராது, அதனால் ஒய் இன்ட்டு அப்படின்னு போட ஆரம்பிச்சிருவோம். அந்த தப்பை செய்யாமல் என்ன செய்யணும், எக்ஸ் ஈப்பவர் இன்டகிரல் pdy அப்படின்னு மறக்காமல் போட்டுக்கணும். இன்டகிரல் q ஈப்பவர் இன்டகிரல் pdy இன்ட்டு dy ப்ளஸ் சி. ஓகேவா? எக்ஸ் இன்ட்டு ஈப்பவர் இன்டகிரல் இந்த வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, ஒய். ஸோ அது இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் க்யூவோட வேல்யூ என்னது, இந்த டேர்ம். ஸோ மைனஸ் 1 டிவைடட் பை ஒய் இன்ட்டு 1 + ஒய் ஸ்கொயர் இன்ட்டு இந்த ஈப்பவரோட வேல்யூ ஒய் இன்ட்டு dy ப்ளஸ் சி. ஸோ ஒய்யையும் இந்த டினாமினேட்டரில் இருக்க ஒய்யும் கேன்சல் பண்ணிங்க, மைனஸ் தூக்கி வெளியில் போடுங்க. ஸோ dy டிவைடட் பை 1 ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் சி. ஓகேவா? இது என்னது, 1 dx டிவைடட் பை a ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் 1/a tan இன்வர்ஸ் வரும் இல்லையா, அந்த ஃபார்முலா அது ஜஸ்ட் யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் xy இருக்குது, xy இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 டிவைடட் பை ஏன்னா அது ஏங்கிற இடத்துல 1 இருக்குது. ஸோ tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை எக்ஸுங்கிற இடத்துல ஒய், ஏங்கிற இடத்துல 1. ஸோ ப்ளஸ் சி, விச் இம்ப்ளைஸ் ஜென்ரல் சொல்யூஷன் என்னது, xy இஸ் ஈக்குவல் டு மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் y ப்ளஸ் சி. இதுதான் நம்மளுடைய ஜென்ரல் சொல்யூஷன். ஓகேவா?